எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை தொலைக்காட்சியில் கண்டுகளித்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே தூங்க விடாமல் நம்ம துரத்திக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கடன். எப்படி கடன் வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாது. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியானது ஒரு சூழ்நிலைகளில் அப்படியே தட்டு தடுமாறி இன்னைக்கு மூச்சு விடுறதே பெரிய விஷயமா இருக்கிற மாதிரியானது இருக்கும். அதுவும் கொரோனா டைம்ல இருந்து அதுல இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும். அதுல கூட பொழைச்சிட்டோம்பா, ஆனா இப்பதான் எங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப சுய ஜாதக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, அதுல 6ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது அது கடனை சொல்லக்கூடியது. அதே போல செவ்வாய் அப்படிங்கிறதும் கடனை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ இந்த செவ்வாய் கன்னி வீட்டுல இருந்தாதனாலோ அல்லது செவ்வாய் பகவான் பலமிழந்து இது மாதிரியானது சூழ்நிலைகள்ல இருக்கிறாரு, அவரு ஒரு ஜாதக ரீதியா எந்த லக்னமா இருந்தாலும், ஏன்னா ஒண்ணு 6ஆம் பாவக அதிபதியும் நம்ம பார்க்கணும், இன்னொன்னு செவ்வாயும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது மாதிரி பார்க்கும்போது அவர்களுக்கு தீராத கடனா அல்லது கடன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, எது மாதிரியானது இருக்கிறாரு, அவரோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுமா அப்படிங்கிறது சுய ஜாதக ரீதியா நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு சில நேரத்துல என்னடா வாழ்க்கை, எதுவுமே என்ன சாப்பிட்டா நம்மளுடைய பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோமா, என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், சம்பாதிக்கிறது எல்லாமே கடனுக்கே போயிட்டு இருக்குது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய சம்பளம் முழுசுமே இஎம்ஐக்கும் அடுத்தது கடனுக்கு வட்டி கட்டுறதுக்குமே வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு என்ன ஒரு இது, வாழ்க்கையே ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது வெறுப்பு வந்துடும். என் வாழ்க்கையே வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு விதின்னு இருந்ததுன்னா ஒரு விதிவிலக்குன்னு இருக்கும். அது போலதான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு கடவுள் நமக்கு அருமையான வழியை கொடுத்திருக்கிறாரு. அந்த வழி என்ன அப்படின்னு நம்ம அதை மனதார நாம முழு நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், வெற்றியை நம்ம அடைய முடியும். சரிங்களா? இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் தீராத கடன்கள் இருக்கக்கூடியவர்களும் நம்பி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை அன்னைக்கு, ஓகேங்களா, சனிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு, சரிங்களா, அந்த விநாயகருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலை நேரத்துல நீங்க போயிட்டு அந்த பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து, பச்சரிசி முழுசா போட்டுறக்கூடாது, அதை ஊற வச்சு கொஞ்சம் நைஸா மாவு மாதிரி அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அரைச்சிக்கோங்க. அதே போறைய வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை இது மாதிரி இருக்கிறது நல்லா நுணுக்கி அதனுடைய கலந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அங்க போயிட்டு தீபம், உங்களுக்கு 6 தீபம் அந்த இதுல ஏற்றுங்க. வீட்டுல இருந்தே என்ன பண்றீங்கன்னா, ஒரு கைப்பிடி கொள்ளு, ஓகேங்களா, இந்த கொள்ளு ஒரு கைப்பிடி எடுத்துட்டு போயிடுங்க. போயிட்டு அங்க பிள்ளையாருக்கு முன்னாடி அதை வச்சுட்டு, அதே போல பச்சரிசி மாவு, நாட்டு வெள்ளம் இருக்குது இல்லைங்களா, நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அதையும் சாமி முன்னாடி வச்சுட்டு, சாமிக்கு ஒரு பூவு இதெல்லாம் போட்டு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு, ஏன்னா பிள்ளையார் கோவில்னா அப்படின்னாவே யாரும் அதிகம் இருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஐயர் இருந்தாருன்னா கொடுத்து அவர்கள் மூலியமா பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நாமளே சாமிக்கு ஒரு பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் இது மாதிரி தின்னூறு இதெல்லாம் போட்டு ஒரு சாமியை ஒரு அலங்காரம் படுத்திடுங்க. படுத்திட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த படையெல்லாம் படிச்சிட்டோம், 6 தீபம் அவருக்கு ஏற்றிடுறோம். சரிங்களா? ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு மனதார உட்காந்து நீங்க சாமி கும்பிடுங்க. கும்பிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய வருமானங்கள் அதிகமாகணும், மனசுல எப்பயும் நிம்மதி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், என்னுடைய பீரோல என்னுடைய பர்ஸ்ல எப்பயுமே பணம் இருக்கணும். அதாவது கடன் இருக்குதுன்னு எதிர்மறையானது வேண்டாம்.
ஓகேங்களா? எனக்கு அதிகமான வருமானங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த தீபத்தை ஏத்திட்டு அந்த பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சுத்தியும் அந்த மரத்தை சுத்தி 3 தடவை சுத்தி அதை போட்டு விட்டுருங்க. அதே போல ஒரு கைப்பிடி நம்ம கொள்ளு எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கொள்ளையும் எடுத்து நம்ம வலதுபுறமா இப்படியே 3 தடவை சுத்திட்டு அங்க காம்பவுண்ட் சுவர்கிட்ட இந்த சைட்ல வச்சிருங்க. சரிங்களா? வச்சுட்டு சாமியை கும்பிட்டு சாமியுடைய உத்தரவு கேட்டுட்டு அந்த மரத்துக்கிட்டையும் உத்தரவு கேட்டு அந்த மரத்துல இருந்து ஒரு அரச மரத்து இலைய உங்களுடைய பர்ஸ்ல, உங்களோட கல்லாப்பெட்டியில இது மாதிரி இருக்கிற இடத்துல வைங்க. இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா, தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்னா 9 வாரங்கள் இதே போல செய்யுங்க. மழை அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து அப்படியே உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அந்த வருமானங்கள் அதிகமாகி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில சுபிட்சத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு பரிகாரமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய கமெண்ட் அதுல பதிவு பண்ணுங்க. ஜாதக ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்க ஜாதகத்தை பார்க்கணும், ஜாதக ரீதியா இன்னும் என்ன பண்ணலாம், அது எது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு அஸ்ட்ரோ கனகாம்பாள் 9092419992 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஜாதக ரீதியான சந்தேகங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.